பதினஞ்சாம் நாள் சண்டையில் பார்த்தா வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு மாயவா அக்கேனே பிறந்தா குருவாகி இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய வார்த்தைகளா பதிலாக கொடுத்து வருகிறேன். ஆமா அண்ணா என்னை தொட்டி துயில் உயிர்ந்த பாஞ்சாலி நம்மளுக்கு அடிமையாக இருக்கிறார். ஆமா அந்த கொக்கித்திற்கு அந்த பாஞ்சாலியப்பட்டவரே 60 நாள் மேலே ஏற்றி வஸ்திரபங்கம் அணிய வேண்டும். ஆமா அப்படி அந்த துரியனுடைய வார்த்தை கேட்டு பாவியான நிச்சயமாகப்பட்டவன் என் கூந்தலை பிடித்து செத்த பாம்பை போல தர 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 என்று இழுத்து வந்தானே பாவி. ஆமா மகா துரோகி அந்த துச்சோதனன் மாண்டு இடம் இருந்தா அந்நிய தொட்டு தொட்டு துயில் உறிஞ்சான துச்சோதனன் அவன் உன் புருஷனை எளிய புருஷனாகிய தீமனம் அவன் கால் வேற கை வேற தலை வேற பிண்டை வேற 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 கிழிச்சு போட்டு அவன் ரத்தத்தை குடிச்சிருக்கின்றான். அவன் துச்சோதனன் கால் எது தலை எது கையை எதுன்னு சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த இடம் இருக்கிறதே அந்த இடம் தான். அவன் கை கால் வேற எது எதுன்னு தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம் தான் மறைந்து விட்டான். அண்ணா ராமராஜா என்று சொல்லக்கூடிய ராவணை அந்த நாட்டை அழித்த அண்ணா 10 பேர் 17 நாள் சண்டையில் அண்ணா. ஆமா யாரு நம்ம யாருக்கு சேனல் யாரு நம்ம 17வது நாள் சண்டையில் யாரு மானது யாரு பாண்டவருக்கு சொந்த அண்ணன் அர்ஜுனன் கையிலே மாண்டு விட்டான். 17வது நாள் சண்டையில கர்ணன் மாண்டு விட்டான். ஆமா அண்ணா எத்தனை எனக்கு
இந்த நாளினுடைய தங்கையாக மட்டுள்ளாத பத்தினியாக விளையக்கூடிய வேள்வி என்று சொல்லக்கூடிய நெருப்பில் 16 வயது மங்கையாக பிறந்தேனே. அப்படி மங்கையாக நான் பிறந்து நான் துன்பப்படலாக வாழ்ந்து வந்தோம். அந்த பாவியான மக்கள் கல்யாணம் என்று பொய்யோலியா எழுதி அந்த பாவி வந்திருக்கிற அஸ்னாபுரம் வரவழைத்து அந்த சூதா பக்கத்தும் என்று சொல்லக்கூடிய சூதாட்டம் ஆடி அந்த சூதாட்டத்தில் பார்த்தால் இவர்கள் முதல் பிறந்த மன்னராகப்பட்டவர் அந்த சூதாட்டத்தில் எதெல்லாம் வைத்துக் கொண்டார். நாடில் இருந்தார், நகையில் இருந்தார், நாட்டு வரை சேந்தல் இருந்தார், பொடியில் இருந்தார், முடியில் இருந்தார், ஒத்த தம்பி மாறில் இருந்தார். அனைத்துமே இருந்தாலும் ஒரு நானா ஒரு பெண் அல்லவா கட்டிய மனைவி இல்லையா? அந்த சூதாட்டத்தில் கட்டிய மனைவி ஒரு பெண்ணை வைத்து சூதாடம் ஆடுவதற்கு என்ன நீதி தகுதி தராதரம் இருக்கிறது. ஆனால் சூதாட்டத்தில் மன்னராகப்பட்டவர் வைத்து அந்த சூதாட்டத்தில் தோற்றி விட்டாரா? அந்த தோற்றதே கூட நான் கஷ்டப்படவில்லை என்றால் பெருமையாக தான் நினைத்தேன். அதுக்கு பிறகு என்ன செய்தார்? அந்த பாவிக்கார வஞ்சனக்காரன் துரியனாகப்பட்டவர் சோதனா அந்த பாண்டவர்கள் நம்மளுக்கு அடிமையாக இருக்கிறார். அந்த கொட்டி திரிக்க அந்த பாஞ்சில் ஏகப்பட்டவள் இந்த சிகை என்று சொல்லக்கூடிய கூந்தலை பிடித்து இந்த 60 வீதியாகப்பட்டது பிடித்து இழுத்து வந்து 60 மேடை ஏற்றி வஸ்திரபங்கம் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டார். அன்றைய வாட்டி கேட்டு பாவியான புத்தகப்பட்டவன் செங்குழு பறைக்க உங்க கண்குறா என்னுடைய கூந்தலை பிடித்து செட்ட பாம்பை இது அடித்தது போல சிகை பிடித்து என்று இழுத்து வந்து அஸ்ரவகை என்று சொல்லக்கூடிய ஆடை வந்து அஸ்ரவகை செய்தானே பாவி. அந்த பாவியான துரியாகப்பட்டவன் கண்ணே சொல்லலாம் அந்த பாஞ்சை இழுத்து வந்து வளர்ந்த தொடர் மேல அமர செய்த கண்ணே என்று சபர்தம் வைத்தார். அதை இடையே வஸ்திரபங்கம் செய்திருந்தா அந்த பாவியானவற்றவன் அந்த துரியாகப்பட்டவன் அப்ப நான் படிய போறான். என் கூந்தலுக்கு ஒரு விடுதி அவன் தெரியாது. நான் காட்டில மேட்டில மறந்து கொண்டு வருகிறது போயிட்டா நீ மின்பொருளை நலாங்கனியாக பிறந்து உன் கணவன் சீவு ரத்தமாக ஒழுகிக் கொண்டிருந்தது. ஆனால் உன் மனுஷனை சோதிக்கிறதுக்காக அவன் என்ன செய்யணும் தெரியுமா? அவன் சீவு ரத்தமாக இருந்து அவனை கோடியில தலைமையில வச்சுட்டு போக ரத்தமெல்லாம் இறங்கும். யாரு மேல ஒரு பெண்ணோட ஆசை வைக்கிறான்னு அங்க கொண்டு போய் விடணும்னு கொண்டு போய் அங்க விடணும். அங்க விட்ட உடனே அங்க போனவன் சுயரூபத்தோட போய் அழகா அந்த பெண் இடத்துல சேருவான். அப்படி திருப்பி அவனை எடுத்துட்டு வர
எடுத்துட்டு வரோம். எடுத்துட்டு போகும்போது மவுலிக்கல் முடிவு சார் ஒரு நாளைக்கு என் மேல எப்ப இந்த கூந்தல் பட்டதோ மாட்டாங்க ஒரு அப்போது போன் ஜென்மத்தில் சாபம் இந்த ஜென்மத்தில் ஏந்து விட்டது. அதனால இந்த கூந்தல் உட்கார வச்சானே அவன் மதிப்பறன் கேட்கிறேன். 12 காலமாக காட்டிலே மேட்டில் இந்த கூந்தலாக்கப்பட்டது அழிந்து கொண்டு வருகிறது. இந்த கூந்தலுக்கு ஒரு விடிவு காலம் கிடையாதா? என்ன பிறவில நலாங்கனையாக பிறக்கும் போது கூட்டு கலந்து விரலெல்லாம் கத்தாச்சு சோத்துல விடும். ரத்த சீவுலாம் உன்னை சோதிக்கிறதுக்காக நம்ம மனைவி பத்தினியா என்ன சொல்லி அந்த சாப்பாடு வைக்குவான். அந்த விரலெல்லாம் எடுத்து ஒதுக்கி சாப்பிட்டு பாரு. அந்த புண்ணியம் வைக்க நான் என்ன செய்ய போறேன்? அந்த பாவிய மைய இந்த 18-12 வருஷமாக நீங்க காட்டிலையும் மேட்டிலையும் முள்ளிலையும் கல்லிலையும் இந்த கூந்தலாகப்பட்டது எவ்வளவு அழைந்து கொண்டு வந்ததோ இன்று தினத்திலே கூந்தல் பாடி மடிய போறான். இந்த கூந்தல் நான் முடிக்க போறேன். எப்ப நான் மடிய போறேன்? நான் சபரம் வச்சுவிட்டேன். அந்த 4 நேரமும் குடிச்சு விட்டேன். அதனால தங்கா மோசம் வந்தாதே கங்கைக்கரையில் உட்கார்ந்து கொண்டு சஞ்சீவ மந்திரத்தை தெளிக்கின்றான். அவன் சஞ்சீவ மந்திரத்தை தெளிச்சானா செத்த புணங்கள் எல்லாம் மீண்டும் எழுந்துவிடும். ஐயா எழுந்துச்சுனா என்ன போல கிருஷ்ணா 1000 பேர் வந்தாலும் தடுக்க முடியாது. அதனால உன் இளைய கணவனை சீக்கிரம் கொண்டு வா. நான் அவனை பரிச்சு எழுதிக்கிறேன். ஆமா மதுரைக்கு மரியாதைக்குரிய மாதற்குள்ள சிகாமணியா அவர்களுடைய கலையரசி அம்மா அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார். மாரியம்மன் என்று சொல்லக்கூடிய படகுலத்தில் அருள்மிகு எழுந்திருக்கக்கூடிய மாரியம்மன் மாரியம்மனோ அம்மையாருக்கு எந்த தெரியல பாதுகாக்க வேண்டும் நாடு கிடைக்காகவே சுப்பிரமணியம் சாய்க்கமாயா அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார். சேர்ந்திருக்கக்கூடிய அம்மையாருக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்க வேண்டும் என்று ஆட்ட வேண்டும் என்கிறோம். அந்த கட்டளை தீர்க்கிறார். இளைய கணவராக விலகக்கூடிய வீரத்தில் சேர்த்துல சிறந்தவர் யாரு? மனைவியால் பாஞ்சல் எழுந்திருந்தார் என்று